لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: هما جنتك أو نارك. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் நம்மிடையே பழகுகிற, வாழுகின்ற, வசிக்கின்ற, நம்மோடு தொடர்புடைய பல்வேறு தரப்பட்ட மக்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை, சட்டங்களை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான். இவைகளை நாம் மார்க்க நூல்களில் ஹுகூகுல் இபாத் என்ற பெயரால் அறிகிறோம். உலகத்தில் வாழும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற பொது தலைப்பில் மனைவி அடக்கம், மகன் அடக்கம், மகள் அடக்கம், பெற்றோர் அடக்கம், குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் அடக்கம், அண்டை வீட்டான் அடக்கம், பொது சமூகத்தில் வாழக்கூடிய பல்தரப்பு மக்களும் அடக்கம், எல்லாருக்கும் நாம் செய்யவும் செலுத்தவும் நமக்கென்று கடமைகள் உண்டு. அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமைகள் உண்டு. இந்த ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய எல்லா உறவுகளிலும் மிக மேலான முதலிடத்தில் இருப்பது பெற்றோர்களுடனான உறவு, தாயோடும் தந்தையோடும். அதனால்தான் மார்க்கம் அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாக அவர்களை பேணுவதை, பராமரிப்பதை, அவர்களுக்கு நன்றி செலுத்துவதை, அவர்களுக்கு பணிவிடை புரிவதை, அவர்களுக்கு கண்ணியம் செய்வதை, அவர்களிடம் தரக்குறைவாக நடந்து கொள்ளாமல் இருப்பதை வலியுறுத்துகிறான். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய வழிபாட்டிற்கு அடுத்தது பெற்றோர்களுடைய கடமை, மறுபக்கம் குஃப்ருக்கு அடுத்தது பெரிய பாவம் பெற்றோர்களுடைய பத்துவா மற்றும் அவர்களுடைய நிந்தனை, அவர்களின் வேதனையான சில விசும்பல்களும் முனகல்களும் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று மார்க்கம் எச்சரித்திருக்கிறது. அதனாலேதான் அன்பொழுக பெற்றோரை பார்க்கிற ஒரு பார்வை கூட நஃபிலான ஹஜ் மற்றும் உம்ராவினுடைய சவாபை பெறுகிறது. எப்படி காபத்துல்லாவை பார்ப்பதும் திருக்குர்ஆனை பார்ப்பதும் ஹஜ் உம்ராவுடைய சவாபை பெற்று தருமோ, அதுபோல பார்வையும் இபாதத் என்ற வரிசைகளில் ஒரு மகன் அல்லது மகள் தன்னை பெற்ற பெற்றோரை அன்பொழுக பார்ப்பதும் அடங்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் ஏதோ பிரதிபலன் சார்ந்தவை, ஏதோ ஒரு பிரதிபலன். இந்த பொது நியதியில் பெற்றோர்கள் மாத்திரம் விதிவிலக்கு. வருங்காலத்தில்
இவனால் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்மை வளர்த்தவர்கள், ஆளாக்கியவர்கள் பெற்றோர்கள். ஒரு குழந்தை வளருகிற போது அவன் சம்பாத்தியத்திற்கு வந்து நமக்கு கிடைக்கும் என்பதற்கான உத்தரவாதம் கூட இல்லை. அதற்கு முன்னால் கூட பெற்றோர்கள் மரணித்து போகலாம். எனவே பிரதிபலன்களுக்கு அப்பாற்பட்டு பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பெற்றோர்களின் அன்பும் பாசமும் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிற அக்கறையும் இந்த உலகத்தில் சுயநல கலப்பில்லாத 100% முழுக்க முழுக்க பொதுநலம் சார்ந்த தன்னலத்தை மீறிய ஒரு பணி. அதனால் தான் அந்த பெற்றோர்களை கவனிப்பதை, பேணுவதை மார்க்கம் இவ்வளவு தூரம் உயர்வான கடமையை கொண்டு வைக்கிறது. ஜமாத்தோடு தொழுகுவது சிறந்தது, முன்சப்பில தொழுவது இன்னும் சிறந்தது. எல்லாம் சரி. ஆனால் அசையக்கூட முடியாமல் படுத்திருக்கிற பெற்றோராக இருந்தால் அவைகளை எல்லாம் விட்டு அந்த பெற்றோரை கவனிக்க வேண்டும். நான் ரொம்ப பெரிய மார்க்க பற்றுதலுடையவன் என்று தன் பெற்றோரை இந்த கிடையில விட்டு போய் முன்சப்பில நிற்பவன் முட்டாளாகி விடுவான். மார்க்கத்தினுடைய பார்வை, ஃபிக்ஹுடைய சட்டங்களிலே அதற்கு அனுமதி இருக்கிறது. ஃபிக்ஹுடைய சட்டங்களிலே அப்படி வலியுறுத்தப்படுகிறது. அசைய முடியாமல் நோய் கிடப்பில் படுத்திருக்கின்ற பெற்றோரை பக்கத்தில் இருந்து கவனிப்பவன் அவன் வீட்டிலே தொழுது கொள்ளட்டும். சஃப் அவ்வளுக்கு முந்திய சஃபிற்கு அவன் வர வேண்டியதில்லை. பெரியவர்களை, பெற்றவர்களை பேணுவதனுடைய ஒழுங்குகள் மனிதாபிமான அடிப்படைன்னு ஒன்று இருக்கு. ஆனால் அதை தாண்டி இஸ்லாத்தில் மட்டும்தான் அது சட்டமாகிறது. எல்லா மதங்களிலும் பெற்றோர்களை மதிக்க சொல்வார்கள். மனிதாபிமான அடிப்படை, அது ஒரு பண்பாடு, அது ஒரு அஹ்லாக் குணம், நல்ல குணம். பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெற்றவர்களை மதிக்க வேண்டும். ஆனால் இங்கே அது குணம் மட்டுமல்ல, மனிதாபிமானம் மட்டுமல்ல, சட்ட ரீதியான கடமையாக மார்க்கம் வரையறுத்து விடுகின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் இதை சட்டப்பூர்வமாக ஆக்குவதற்கு தேவையான அத்தனையும் செய்தார்கள். நான் உங்களோடு ஜிஹாதிற்கு வருகிறேன், நீங்கள் போகிற ஊருக்கெல்லாம் வருகிறேன், என் உயிர் இந்த மார்க்கத்திற்கு அழிய வேண்டும் என்றெல்லாம் வீரவசனம் பேசிக்கொண்டு வந்த ஒரு சஹாபியை வீட்டில் சொல்லி வந்தாயா என்று கேட்பார்கள். பிரபலமான அறிவிப்பு இது, பல்வேறு ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆம், சொல்லிவிட்டு வந்தேன் என்று சொல்லுவார். அப்படியானால் உங்கள் பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிற போது அழுதார்கள் என்று சொல்லுவார் அந்த சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை ஹதீஸ்ல இருக்கிறது, அத்ஹிகுஹுமா இத்ஹப் அத்ஹிகுஹுமா கமா அப்கைதஹுமா. நீ இங்கே என் கூட வர வேணாம், திரும்பி போ. அழ வைத்த பெற்றோரை நீயே போய் நான் போகவில்லை என்று சொல்லி சிரிக்கவை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பி விடுவார்கள். என்ன தெரிகிறது? ஹஜ் உட்பட, ஜிஹாது உட்பட எவ்வளவு பெரிய கடமையானாலும் பெற்றோர்களின் மனப்பொருத்தம் இல்லாமல் செய்யப்படுகின்ற, நாம் வழிபாடு என்று நினைத்துக் கொள்ளுகிற பல செயல்கள் கூட மார்க்கத்திற்கு புறம்பானவையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இவைகளெல்லாம் பெற்றோரின் அனுமதியிலும் பொருத்தத்திலும் அவர்களின் துஆவிலேயும் இப்படித்தான் சுட்டு வரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் அவர்களுக்கான கடமைகளை எல்லாம் வலியுறுத்துவார்கள். மிகச் சுருக்கமாக ஒற்றை வரியிலே முடித்து விடலாம். அபூ உமாமா என்ற ஒரு சஹாபி வந்து கேட்பார். இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிற இந்த ஹதீஸ், ஒரு மகன் தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை குறித்து சொல்லுங்கள் என்று கேட்டபோது நீண்ட பட்டியல் வரும் என்று எதிர்பார்த்தால் இல்லை, ஏமாற்றம். எந்த பட்டியலும் வரவில்லை. ஒரே வார்த்தையில் முடிந்து விட்டது நபிமொழி, ஹுமா ஜன்னதுக அவ் நாருக். அவர்கள் 2 பேரும் உனது சொர்க்கம் அல்லது அவர்கள் 2 பேரும் உனது நரகம். நீ சொர்க்கம் போவதாக இருந்தாலும் அவர்களை வைத்து போய்விடலாம், நரகம் போவதாக இருந்தாலும் உன்னை நரகத்திலே தள்ளுவதற்கு அவர்கள் போதும், அவர்களின் பத்துவாக்கள் போதும் என்பது அதற்கு கருத்து. உலகத்தின் மிகப்பெரிய திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெற்றோரில் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்ட போது கடுமையாக அழுதார்கள். தாய் வஃபாத்தான போது ஊருக்கெல்லாம் சொற்பொழிவும் ஆன்மீக பேச்சும் பேசுகிற மிகப்பெரிய பழுத்த ஞானி ஹசன் பஸ்ரி அவர்களின் இந்த தீவிர அழுகை, பல பேர் சந்தேகம் கேட்டார்கள். அந்த ஹசனுல் பஸ்ரி,
அபகைத கதீர் பகைத கதீரா. நீங்கள் நீங்கள் ஹசன் பஸ்ரி, நீங்கள் யார்? நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள்? அவர் சொன்னார், கானலி பாபானி இலல் ஜன்னதி உஹ்லிக அஹதுஹுமா பகியல் ஆகர். எனக்கு சொர்க்கம் போவதற்கு இறைவன் 2 வாசலை திறந்து வைத்திருந்தான். இதோ இப்போது ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டது, இன்னும் ஒரு வாசல் தான் திறந்திருக்கிறது. சுவனம் போக 2 கேட், 2 கதவு, ஒரு கதவு மூடப்பட்டு விட்டது, இன்னும் ஒரு கதவு தான் பாக்கி இருக்கிறது. இனி நான் போவதாக இருந்தால் இந்த ஒற்றை கதவின் வழியாகத்தான் போராட வேண்டும், 2 வாசல் இருந்ததல்லவா என்று சொல்லி தனக்கு கைவிட்டு போன அந்த தாயினுடைய நியமத்தை பேசுவதில் இருந்து தெரிகிறது. தாய் சுவனத்தின் ஒரு பெரிய வாசல், தந்தை சுவனத்தின் ஒரு பெரிய வாசல். அந்த தந்தையும் தாயும் சமயங்களில் நம் கண்ணுக்கு குற்றவாளிகளாக கூட தெரியலாம், அல்லது அல்லாஹ்விற்கு உகந்த அடியார்களாக கூட சமயங்களில் கடமைகளில் அவர்கள் இல்லாமல் நழுவலாம். இருந்துவிட்டு போகட்டும், இறைவனின் கடமைகளில் குறை வைத்திருந்தாலும் உன்னை பொறுத்தவரை அதை உனக்கு அவர் தந்தை, உனக்கு அவள் தாய். மார்க்கம் இந்த பார்வையில் தான் பெற்றோரை பார்க்க சொல்லி இருக்கிறது. குறிப்பாக தந்தை இந்த விஷயத்தில், ஏனென்றால் அதிகமாக தாயை குறித்து கூட நிறைய சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகமான மகத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிற தந்தையை குறித்து பெரிதாக பேசப்படுவதில்லை என்பது மட்டுமல்ல, பல்வேறு குடும்பங்களிலும் சமூக அளவிலும் அவர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். ஆலோசனைகள் கலப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்பால் அவர் ஒரு உதவா பொருளாக வீட்டிலே நகர்த்தி வைக்கப்படுகிறார் என்றால் தந்தையை குறித்து தெரிய வேண்டும், தந்தையின் மாண்பு குறித்து தெரிய வேண்டும், மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் அவருக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிய வேண்டும். இந்த உலகத்தில் மாத்திரம் நமக்கு இன்ஷியில் தந்தையுடையது என்று நினைக்க வேண்டாம். மறுமையிலே கூட தந்தையினுடைய பெயர் சொல்லித்தான் கூப்பிடப்படும். துனியாவின் இன்ஷியல் மட்டுமல்ல, அவர் மறுமையிலேயும் நமக்கு அவர்தான் முகவரி. தாயுடைய பெயரை சொல்லி மகனை கூப்பிடுவதை விட மறுமையின் அத்தனை விசாரணைகளும் ஒரு ஆளை நிறுத்தப்படுகிற போது அவர் தந்தையினுடைய இன்ஷியலே தான் அழைக்கப்படுகிறார். குர்ஆனிலே இருக்கிறது, உதுஊஹும் லிஆபாயிஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் தந்தை பெயரோடு கூப்பிடுங்கள், அல்லாஹ்விடத்தில் அது நீதமானது. இது திருக்குர்ஆனுடைய வசனம். திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி தந்தையின் இன்சியலோடு வாழ வேண்டும் என்பது மார்க்க தீர்ப்பு. திருமணத்திற்கு பிறகு கணவன் இன்சியல் என்பது நம்முடைய மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத பிற மதத்தினுடைய தழுவல். அது நமக்கும் அந்த இஸ்லாத்திற்கும் அந்த இன்சியலுக்கும் தொடர்பு கிடையாது. மௌத்து வரையிலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், திருமணத்திற்கு முன்பானாலும் பின்பானாலும் இன்சியல் என்பது தகப்பனாருடையது. உலகத்திலே மாத்திரமல்ல, ஹதீஸில் வருகிறது, யுதுஆ யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇ ஆபாயிஹிம். மறுமை நாளில் அவர்களை கூப்பிடப்படுகிற போது அவர்களின் தந்தையர் பெயர் சொல்லித்தான் கூப்பிடப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவும் ஒரு தந்தை சிறப்பாக பெற்றிருக்கிற காரணத்தால் தான் ஹதீஸ் இப்படி வருகிறது. ஒரு மகனுக்கு தந்தையின் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆக்களின் பட்டியலிலே இருக்கிறது. எப்படி கஅபாவிலே கேட்டால் கபூலாகுமோ, எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட நேரங்களில் கேட்டால் கபூலாகுமோ, ஒப்புக்கொள்ளப்பட்ட இடங்கள் வரிசையில், ஒப்புக்கொள்ளப்பட்ட நேரங்கள் வரிசையில், ஒப்புக்கொள்ளப்பட்ட நபர்கள் வரிசையில் ஒரு தந்தை வருகிறார். அந்த தந்தை யாருக்காகவும் அல்ல, தான் பெற்ற மகனுக்கு ஒரு தந்தை கேட்கிற துஆ கபூல், ஹலாலான தேவைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்றால் ஒரு தந்தையின் ஸ்தானம் ரொம்ப யோசிக்கத்தக்கது. உறவுகளில் எத்தனையோ உறவுகளை கூட பேசுகின்ற, அதிகமாக விளக்கப்படுகிற, கவனம் எடுத்துக் கொள்ளுகிற இந்த காலங்களில் சொந்த வீடுகளில் பெற்றோர்கள் உதாசீனம் என்பது பெரிய பாவங்களிலே போய் முடிந்துவிடும். தந்தைக்கான கண்ணியத்தில் குறைவு, அல்லாஹ்வுக்கு செலுத்தப்படும் கண்ணியத்தில் குறைவு. 2 வார்த்தை சொல்லுவார்கள் அரபியில். தாய் என்றால் ஹிதுமத் ரொம்ப முக்கியம், கண்ணியமும் வேண்டும், ஆனா ரொம்ப முக்கியம் ஹிதுமத் என்கிற பணிவிடை. பணிவிடைகள் எதுவானாலும் தாய்க்கு நீ கட்டாயம் செய்தாக வேண்டும். மறுபக்கம் கண்ணியம், உச்சபட்ச கண்ணியம் தந்தைக்கு செய்தாக வேண்டும். தாய் எதிர்பார்ப்பது பணிவிடை, தந்தை எதிர்பார்ப்பது கண்ணியம்.
பெற்ற தகப்பனுக்கு முன்னால் கால் மேல் கால் போட்டு அமர்வது, காலை நீட்டி அமர்வது, அல்லது ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒழுங்கீனம் என்று எவைகளெல்லாம் கருதப்படுகிறதோ அந்த ஒழுங்கீனங்கள் தகப்பனாருக்கு முன்னாலே இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த தகப்பனை விட அதிகமாக படித்திருக்கலாம், அந்த தகப்பன் காலத்தில் இருந்த சம்பாத்தியங்களை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம், அந்த தந்தை உலகத்தில் அனுபவிக்க முடியாதவைகளை எல்லாம் கூட நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் பெற்ற தகப்பனுக்கு முன்னால் நிகழ்த்தப்படும் ஒழுங்கீனம் இஸ்லாமிய பார்வையில் அல்லாஹ்வுக்கு நீ செய்த ஒழுங்கீனமாகவும் கண்ணிய குறைவாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்படும் தந்தைகள், அவர் ஏதாவது ஆலோசனை சொல்ல வந்தா கூட ஒண்ணுமில்லாதவர்னு நிறுத்தி விடுறது, விவரம் தெரியாதவர்னு நிறுத்தி விடுறது, ஏதாவது அவர் புலம்பிட்டு கிடப்பாருன்னு சொல்றது, அவர் என்னமோ பேசிட்டு போட்டுன்னு விட்டுறது, பப்ளிக்ல அவரை முன்னிலைப்படுத்துறது இல்லை, சமூகத்தினுடைய உறவுகள் கூடும் இடத்தில் அவர் உதாசீனப்படுத்துவது, இதுவெல்லாம் சரியாக வளராத அல்லது பத்துவாவுக்கு ஆளாகிற பிள்ளைகள் வளர்ந்தவர்களுக்கு அடையாளம். அடுத்தடுத்த தலைமுறைகளை நினைத்தால் இன்னமும் ஆபத்தாக இருக்கிறது. கூடுமானவரை பெற்றோரை விட்டு தனித்திருப்பதை விரும்புகிற பெற்றோர்கள், நான் தவறு என்று சொல்ல வரவில்லை, ஆனாலும் பெற்றோரை விட்டு எப்படியும் பிரித்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த கண்ணியத்தை அடுத்தடுத்த தலைமுறைகள் தந்தைக்கு தருமோ அல்லது தாய்க்கு தருமோ என்பது தீவிரமாக யோசிக்க வேண்டியது இருக்கிறது. தந்தைக்கான கண்ணியம் அவ்வளவு உயர்வில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இவர் சின்ன வயசாக இருக்கும் போது, குழந்தையாக இருந்த போது அந்த தந்தை பிஞ்சு விரலை பிடித்து ரோடு ரோடாக நடந்திருப்பார், பள்ளிக்கூடங்களுக்கு நடந்திருப்பார், ஏன் பள்ளிவாசல்களுக்கும் நடந்திருப்பார். ஆனால் வயதான காலத்தில் தடுமாறிய தந்தையின் கைப்பிடித்து ரோட்டில கூட்டி போவதற்கு மகன் வெறுக்கப்படுகிறார். இந்த வெறுக்கம் அவருக்கு சின்னதிலே இருந்திருந்தால், இந்த பொருளை எல்லாம் உள்ளடக்கியதால் தான் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு அந்த துஆ செய்ய சொல்லுகிறான், ரப்பிர்ஹம்குமா கமா ரப்பயானி ஸகீரா, என்ன சின்ன வயசுல பார்த்ததை போல என்ற ஒரு வார்த்தை எவ்வளவு அழுத்தமாக வருகிறது. என்விரல் பிடித்து அவர் நடந்தது போல் அவரின் தள்ளாடும் பருவத்தில், முடியாத பருவத்தில் 2 கால் அல்ல 3வது காலாக ஒரு குச்சியை அவர் ஊண்டுகிற நேரத்தில் நான் கைப்பிடித்து தெருக்களுக்கோ கடைகளுக்கோ அல்லது அவர் தேவைகளுக்கோ பள்ளிவாசலுக்கோ அவர் விரல் பிடித்து கூட்டி போவேன் என்பதில் தான் ஒரு பிள்ளைக்கான துஆ அடங்கி இருக்கிறது. சிறிய வயதில் நம்மை பார்த்த போது அவர்களுடைய சுய அக்கறைகளுக்கு அப்பாற்பட்ட எவ்வளவு பெரிய பொதுநலன் இருந்ததோ அந்த பொதுநலன் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மீறப்படுகிறது, அவமதிக்கப்படுகிறது அல்லவா? பெற்றோர்களுக்கான ஆரோக்கியத்தை பேணாத பிள்ளைகள் உங்களுடைய வருங்காலம் நோய்களுக்கு ஆளாகிவிடும். வயதான காலத்தில் அவர்களின் ஆரோக்கியத்தை குறித்து எல்லா நேரமும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. உனக்கு சின்ன வயசுல வெளியே போகிற போது வாங்கி சாப்பிடுவதற்கு அவர் பாக்கெட்டு மணி கொடுத்த காலங்கள் உண்டல்லவா? ஆனால் வயதானதற்கு பிறகு 1 பைசா கூட கையில கொடுக்காமல், எந்த நிர்வாகமும் கையில இல்லாமல் அப்படியே முடங்கி போய் ஏறத்தாழ ஆயுளை முன்கூட்டியே முடித்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கிற அளவுக்கு அவர் மனது வெதுப்பும் நிலைக்கு ஒரு பிள்ளைகள் கொண்டு போய் விடுவது எவ்வளவு பெரிய பத்துவா தெரியுமா? நம் செலவுக்கு அவர்கள் காசு கொடுத்தது போல வயதான காலத்தில் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அவர்கள் யாருக்காவது கொடுப்பதற்கு அவர்கள் கையில் காசு வேண்டும், கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டி இருப்பது பிள்ளைகளின் கடமை. நாங்களே சம்பாதிக்கிறோம், எங்களுக்கே மக்கள் உண்டு, மனைவி உண்டு, அப்படி உண்டு, இப்படி உண்டு, எல்லாம் உண்டு. தந்தையும் கடமைகளின் வரிசையிலே வருகிறார். மனைவிக்கு உணவளிப்பதும் உடையளிப்பதும், பிள்ளைகளுக்கு உணவளிப்பதும் உணவளிப்பதும், இந்த வரிசையிலே பெற்றோருக்கு உணவளிப்பதும் உடையளிப்பதும் தேவையானவற்றை கொடுப்பதும் கடமை ரீதியிலே வருகிறது. பல பேர் நினைத்துக் கொள்வது உண்டு, கல்யாணம் ஆகிற வரையும் தான், கல்யாணம் ஆயிட்டா அதுக்கப்புறம் நம்ம மனைவி மக்களை மாத்திரம் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு தரணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, மவுத்து வரையிலேயும் பெற்றோர்கள் மீதான கடமை ஒரு முஸ்லிமை விட்டும் நீங்காது. அவன் கொடுத்தாக வேண்டும். அவர்கள் படுத்தால் சிகிச்சை செய்தாக வேண்டும். சொந்த மனைவியும் மக்களையும் விட சொல்ல போனால் ஒரு படி மேல் அவர்களின் உடல் நலம் குறித்து கவனப்படுத்த வேண்டும். இது தாயும் தந்தையும் குறிப்பாக இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்படுகின்ற தந்தை விஷயங்கள். ஒரு வயதானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே கவிதை படிக்கிறார். ரசூலுல்லாஹ் ரசித்து கேட்பார்கள் சில நேரம் கவிதையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான கவிதை, கவிதையினுடைய பெரிய கவிதை, கவிதை முழுக்க வேண்டாம், அதன் சாரம் இதுதான். உனக்கு நான் உணவு கொடுத்தேன்,
எனக்கு நீ இப்போது உணவு கொடுக்க யோசிக்கிறாய். ஒரு தந்தை பாடுகிற ஆழமான கவிதை. ஏதோ யாரோ எழுதியிருந்தாங்கன்னா விட்டுட்டு போயிடலாம். படிக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில. இதை ஒட்டி ஒரு சில விஷயங்கள், விவாத பொருட்கள் அங்கே நடக்கிறது. எனவே அதை ரசூலின் முன்னிலையில் படிக்கப்பட்டதால் நாம் கவிதை வரிகளையும் கவனிக்கிறோம். நான் உணவு கொடுத்தேன், நீ எனக்கு உணவு தர மறுக்கிறாய். உனக்கு நோய் வந்தது, உனக்கு வந்த நோயை நான் இறைவனிடம் எனக்கு தரக்கூடாதா என்று கேட்டேன். ஒரு கட்டத்தில் நீ மரணிக்கும் சூழ்நிலைக்கு வந்தாய். நான் அப்போது மரணம் உனக்கு வேண்டாம், எனக்கு கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். என்னுடைய பொருளாதாரத்தில், என் சம்பாத்தியத்தில், என் வியர்வையில் ஒவ்வொரு நொடியும் நீ வளர்ந்தாய். பெரிதானதற்கு பிறகு துஷத்திதுல் லஃத அலைய, என் மீது நீ கடுமையான வார்த்தை பிரயோகங்களை காட்டுகிறாய். இதுவெல்லாம் கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கவிதையையும் கேட்டார்கள். இந்த கவிதையின் வரிகள் இருக்கட்டும், யார் எதற்கு சொன்னார்கள் என்று பார்ப்போம். உலக புகழ் பெற்ற திருமறையினுடைய விரிவுரை, குர்துபி உள்ளிட்ட பல்வேறு தஃசீர் நூல்களில் இடம்பெறுகின்ற ஒரு அறிவிப்பு. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மகன் தந்தையிடம் ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு திருமணமாகி குழந்தைகள் உண்டு, நான் அதையே பராமரிக்க வேண்டியது இருக்குது. இந்நிலையில் என் தந்தை, நான் கல்யாணம் ஆகி மக்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் என்கிட்ட இருந்து நிறைய காசு கேட்குறாரு. நான் அவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கு. நான் என் மனைவி மக்களை பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு இப்போ நான் தர முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஏராளமான பேரின் உள்ள கிடக்கை அந்த ஒரு மனிதர் வைத்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தையை கூப்பிட்டு அனுப்பினார்கள். வா, என்னன்னு விசாரிக்கலாம். தந்தை வருவதற்கிடையில் ஜிப்ரீல் வந்து விட்டார். குர்துபியில இருக்கிறது தஃசீர்ல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வந்த ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறாங்க, இப்போது ஒரு தந்தை வருவார், நீங்கள் விசாரியுங்கள். யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ளே மாத்திரம் ஒரு கவிதை படித்துக் கொண்டிருக்கிறார், அதையும் கேளுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த தந்தை தான் வந்தவர். இந்த கவிதையை எழுதியவரும் அவர் தான். வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது கேட்டார்கள். முதல் கேள்வி, திருமணமானதற்கு பிறகு மகனிடமிருந்து நீங்கள் நிறைய காசு பணங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கொடுக்க முடியாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறாரே என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சொன்னார், நான் காசு அவரிடத்தில் வாங்குவது உண்மை, வாங்கி யாருக்கும் எங்கேயும் அனாவசியமாக செலவழிக்கவில்லை. அவனோடு பிறந்தவர்களுக்கு செலவழிக்கிறேன். அதாவது என்னுடைய மக்கள், நான் பெற்ற மக்கள், அவனோடு பிறந்தவர்களுக்கு, அல்லது அவன் தாயோடு பிறந்தவர்களுக்கு, அல்லது அவன் தந்தையாகிய என்னோடு பிறந்தவர்களுக்கு, அவனுடைய மாமிமார்கள், அல்லது அவனுடைய காலாமார்கள், அல்லது அவனுடைய அண்ணன் தம்பி தங்கைகள், இவர்களுக்குத்தானே செலவழிக்கிறேன், அளவோடு தான் பெறுகிறேன் என்று சொல்லிட்டு அமைதியா நின்றார். ஜிப்ரீல் கேட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கேட்டாங்க, இல்ல நீங்க ஏதோ மனதிற்குள்ளே படித்துக் கொண்டே இருக்கிறீர்களாமே, யாரிடமும் சொல்லாமல், அது என்னவென்று சொல்லுங்கள் என்ற போதுதான் இந்த முழு கவிதை அவர் படித்தார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனின் சார்பாக புகார் கொடுக்கப்பட்ட ஒரு தந்தையினுடைய உள்ள குமுறலாய் வெளிப்பட்ட கவிதை வரிகள். முழு கவிதையும் கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் பணித்தது, அவர்களுடைய கல்பு குளிர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனை கூப்பிட்டு அனுப்பினார்கள். அந்த மகன் வந்தார். வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும் விசாரித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், தந்தைகளின் புனிதத்தை, தந்தைமார்களுடைய கண்ணியத்தை உலகத்தில் தூக்கி நிறுத்துகிற இஸ்லாமிய மார்க்கத்தின் வார்த்தை இது. இன்றைக்கு சம்பாதிக்க துவங்கி இருக்கிற இளம் தலைமுறை அத்தனை பேரும் மனதில் வைக்க வேண்டிய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள், அந்த வமாலுக லிஅபீக, நீயும் உன் காசு பணமும் எல்லாம் சேர்ந்து உன் தந்தையின் சொத்து என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது சொத்து அல்ல, உனது சம்பாத்தியம் அல்ல, நீயே உன் தந்தையின் சம்பாத்தியம். பிறகு எண்ணி எண்ணி கொடுப்பது போல கொடுப்பதும், கைகளை சுருக்குவதும், எனக்கு திருமணமாகிவிட்டது தரமாட்டேன் என்பதும், மவுத்து வரையிலேயும் ஒரு முஸ்லிம் அவனுடைய பெற்றோருக்கான செலவு, பராமரிப்பு, பணிவிடை உள்ளிட்ட விஷயங்களில் அவன் கவனம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். இது மனிதாபிமான கடமை மட்டுமல்ல, ஷரியத்தின் சட்ட ரீதியான கடமையும் கூட. மார்க்கம் அப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. தந்தையின் சொத்து தான் நீயும் உனது எல்லா சம்பாத்தியமும் சேர்ந்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தைகளுக்கான மரியாதை அவ்வளவு தூரம் இருக்கிறது.
வீட்டில் இருக்கிற பெற்றோர்களையும் பெரியோர்களையும் எல்லாம் மதிக்க வேண்டும். குறிப்பாக பெற்ற தந்தை விஷயத்தில் ஒதுக்கக்கூடாது அல்லவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு மழை வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் செய்ததை போன்று எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. காபத்துல்லாவிலே அல்லது மதீனாவினுடைய வெளிப்புறத்திலே துஆ செய்வதற்காக கூட்டி வருவார்கள். மதீனாவினுடைய வெளிப்பகுதியில் நின்று கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்வதற்கு முன்னால் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையோடு கூட பிறந்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தந்தை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல வச்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு மழை இல்லை, நாங்கள் மழை வேண்டும் என்று இதற்கு முன்னால் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவரை அவர்களை வைத்து பிரார்த்தித்தோம், நீ உடனே கொடுத்து விடுவாய். இப்போது எங்களிடையே அவர்கள் இல்லை, ஆனால் அவர்களின் தந்தைகளில் ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவரை வைத்து கேட்கிறோம், மழை பொழிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை நகர்த்தி நிறுத்தி துஆ செய்ய சொல்லுவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்க கேட்க மழை வந்துவிடும். நனைந்து கொண்டுதான் எல்லோரும் வீடு திரும்புவார்கள். இது வாடிக்கை. ஒரு மனிதனுடைய தகப்பன் கையெடுத்து கேட்பது, தகப்பனார் கூட இல்ல, தகப்பனார்களோடு உடன் பிறந்த ஒரு தந்தை, அவரை கொண்டு வந்து நிறுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும் எந்த தந்தை அல்லது எந்த தந்தையோடு உடன் பிறந்தவர்கள் எப்படி துஆ கேட்டால் எப்படி கபூலாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை வைத்து துஆ செய்ததெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது. இளைய தலைமுறைக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய வார்த்தை, இன்னல் பார்ர லா யமூது மைத்தத சூஇன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், பெற்றோரை பேணியவனுக்கு கெட்ட மரணம் வரவே வராது, கெட்ட மரணம் வரவே வராது. அந்த ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரு பாக்கியத்திற்காகவாவது பேண வேண்டும் அல்லவா? கோரமான மரணங்களோ பரிதாபத்திற்குரிய மரணங்களோ இப்படி ஆகிவிட்டதே என்கிற சூழ்நிலைகளோ ஒரு பெற்றோரை பேணக்கூடியவனுக்கு மரணம் கூட அவன் வாசலை கண்ணியமாகத்தான் தட்டும் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். ஒருவேளை கடந்த காலங்களில் நிந்தனைகள் செய்திருக்கலாமே, நிந்தனைகள் செய்து அந்த பெற்றோர்களும் போயிருக்கலாம். இப்போது அதற்கான வருத்தமும் கூட நம் இருக்கலாம். என்ன செய்யலாம்? அதற்கும் கூட விடை சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனூ சலமாவை சேர்ந்த ஒரு ஆள் வந்து கேட்பார், மௌத்தா போன எங்களுடைய தாயார் தகப்பனாருக்கு நாங்க செய்யறது ஏதாவது இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று பாவ மன்னிப்பு தேடு, ரெண்டாவது வசியத் என்கிற அவங்க ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா அதை தவறாம செய்ய, மூணாவது அவர்களோடு சொந்தக்காரர்கள் யாரோ அவர்களோடெல்லாம் நீயும் உறவு வை, நாலாவது உன் தந்தையின் நண்பர்களோடு இன்னமும் நட்பு பாராட்டி நெருக்கத்தோடு நீ இரு. எல்லாம் சொல்லுகிற இந்த ஹதீஸின் விளக்கத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மற்றொரு வார்த்தை இங்கே கவனிக்கத்தக்கது. இறந்து போன பெற்றோருக்கு பிள்ளைகள் கேட்கும் பாவ மன்னிப்பு, அவர்கள் ஜீவிய காலத்தில் பெற்றோரை ஒருவேளை ஏதாவது குறைபடுத்தி இருந்தால் அதனால் ஏற்படும் ரப்பின் கோபத்தை இந்த பாவ மன்னிப்பு தடுக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்து போனதற்கு பிறகு பெற்றோருக்கு செய்யும் துஆவும் பாவ மன்னிப்பும் உயிரோடு உள்ள காலத்தில் நடந்து கொண்ட தவறுதலான அணுகுமுறைகளினால் அல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட கோபத்தை இந்த இஸ்திக்ஃபார், இந்த பாவ மன்னிப்பு தடுத்து விடும் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிக்க, சொல்ல, கேட்க பெற்றோர்களை குறித்து நிறைய செய்தி இருக்கிறது. குறிப்பாக உதாசீனப்படுத்தப்படுகின்ற, மனதளவில் முடக்கி போடப்படுகிற தந்தைகள் விஷயத்தில் தந்தையர் தினம், அந்த தினம், இந்த தினம் எல்லாம் நிறைய கொண்டாடுகிறார்கள். இந்த வாரமே 2 தினம் சொல்லுவார்கள். முதியோர் தினமும் வரும், தந்தையர் தினமும் வரும். எல்லா பெரியவர்களையும் மாத்திரமல்ல, குறிப்பாக வீட்டிலே இருக்கிற பெரியவர்களை, அதிலும் குறிப்பாக தாய் தந்தையை, அதுவும் ஒதுக்கி வைக்கப்படுகிற தந்தைமார்களை கவனியுங்கள். அவர்களின் பராமரிப்பில் தான் நம்முடைய வாழ்வின் உயரமும் மிகப்பெரிய கண்ணியமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட யாரும் பெற்றோரை தள்ளி வைக்க மாட்டார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை எப்படி வணங்கிய வணக்கசாலிகளாக நம்மை ஆக்குவானோ அதுபோலவே நம்மை பெற்ற பெற்றோர்களின் துஆக்களுக்கு இலக்கானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மரணித்துவிட்ட நமது பெற்றோரின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. ஆமீன். வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, கரூரினுடைய பஸ் ஸ்டாண்டு பள்ளியில் இமாமாக இருந்தவர், பல்லவட்டியினுடைய பெரிய பள்ளியில்
சில காலம் துணை இமாமாக இருந்தவர். ஒரு 40 வயது உள்ளவர். திடீரென்று ஒரு 2 நாளைக்கு முன்னால் இரத்த கொதிப்பு அதிகமாகி மூளை கசிவிலே கோமா நிலைக்கு சென்றவர் நேற்றைய தினம் வஃபாத்தாகிவிட்டார். பெண் பிள்ளைகள் உட்பட நிறைய குழந்தைகளை விட்டுவிட்டு போயிருக்கின்ற, எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாமல் இருக்கிற அந்த மௌலவியினுடைய குடும்பத்திற்காக நேற்றைய தினம் வஃபாத்தான அவருடைய இதற்காக நிதி வசூலிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்த உதவியை அந்த ஏழை குடும்பத்திற்காக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது கொள்வது.